உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை. தீப்பற்றி எரியும் அமெரிக்காவின் போர் விமானம், பரபரப்பு காட்சிகள். ஈரானுக்கு பேரிடி, மீண்டும் பாரிய தாக்குதலுக்கு தயாரான அமெரிக்கா, இஸ்ரேல். டிரம்பின் பேரிடி அறிவிப்பு, தலை சுற்றி நீக்கும் ஈரான். நீதிமன்ற தீர்ப்பால் கதிகலங்கும் ராஜபக்சாக்கள், வரலாற்றில் இடம்பெற்ற சம்பவம். போதுமான புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்திருந்த போதிலும் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய விசேட உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் மரண தண்டனை விதித்துள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகை தொடர்பான தீர்ப்பை நேற்றைய தினம் அறிவிக்கும் போதே இந்த உத்தரவு வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு இரு பிரதிவாதிகளையும் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவித்திருந்தது. எனினும் அந்த தீர்ப்பை எதிர்த்து சட்டமா அதிபர் தாக்கல் செய்து மேன்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் விடுதலை தீர்ப்பை ரத்து செய்தது. பிரதிவாதிகளின் பாதுகாப்பு சாட்சிகளை மீண்டும் பதிவு செய்து வழக்கை மறுவிசாரணைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய விசேட உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது. பெரும்பான்மை தீர்ப்பை வாசித்த மூவரடங்கிய நீதிமன்ற தலைவர் நீதியரசர் பிரியந்த லியனகே அதிபர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த 855 குற்றச்சாட்டுகளில் 854 நிரூபிக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மாலை அப்போதைய அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன மறுநாள் ஈஸ்டர் ஞாயிறன்று கொழும்பு மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தப்படவுள்ளதாக தெளிவான புலனாய்வு தகவலை முன்னாள் காவல்துறை அதிபருக்கு வழங்கியிருந்ததாக குறிப்பிட்டார். அவ்வாறான எச்சரிக்கை கிடைத்திருந்த போதிலும் தாக்குதலை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் நாட்டின் காவல்துறை அதிபராக பொது மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பை அவர் நிறைவேற்ற தவறியதாகவும் நீதியரசர் சுட்டிக்காட்டினார். அந்த கடமையின்மை காரணமாக 268 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 586 பேர் காயமடைந்தனர் என்றும் குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பிரதிவாதிக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக பெரும்பான்மை நீதியரசர்கள் அறிவித்தனர். இதற்கிடையில் சிறுபான்மை தீர்ப்பை வழங்கிய நீதியரசர் விராஜ் வீரசூரிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று பிரதிவாதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை சந்தேகத்திற்கு இடமின்றி அரசு தரப்பு நிரூபிக்க தவறியுள்ளதாக குறிப்பிட்டு அவரை குற்றமற்றவர் என விடுவிக்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டார். இதேவேளை இதே வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிராக வழக்கின் தீர்ப்பு பின்னர் அறிவிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. 4 மணித்தியாலங்களுக்கும் மேலாக நீடித்த தீர்ப்பு வாசிப்பின் முடிவில் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அமெரிக்காவினுடைய அதிநவீன F-35 போர் விமானம் விபத்தில் சிக்கி தீப்பிடித்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம் சாண்டியாகோவில் உள்ள விமான தளத்தில் ஏற்பட்ட விபத்தில் அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானம் தீப்பிடித்து எரிந்தது. விபத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் பெரும் கரும்புகை சூழ்ந்தது. இந்த நிலையில் அவசர மீட்புக் குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். ஆரம்ப தகவலின்படி சுமார் 109 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடைய இந்த F-35 போர் விமானம் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்துள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை முன்னெடுத்து வருகின்றனர். ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பும் வரை தாக்குதல்களை தொடரப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாட்டின் அமைச்சரவை கூட்டத்தின் போது இதுகுறித்து பேசிய டிரம்ப், ஈரானை தொடர்ந்து கடுமையாக தாக்குவோம் என்றும் தாங்க முடியாத ஒரு கட்டத்தில் அவர்களே இறங்கி வருவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோதல் தொடங்கி 5 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் கடந்த ஜூன் மாதம் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் சில வாரங்களிலேயே முறிந்தது. இந்த நிலையில் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் போன்ற ஈரானின் முக்கிய உட்கட்டமைப்பு
அமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தப் போவதாக ட்ரம்ப் தொடர்ச்சியாக எச்சரித்து வருகின்றார். அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் தகவலின்படி புதன்கிழமை இரவு மிக கடுமையான வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் வெள்ளிக்கிழமை புதிதாக எந்த தகவல்களும் பதிவாகவில்லை என்றே கூறப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரான் உடனான இந்த போர் அமெரிக்க மக்களிடையே பெரும் எதிர்ப்பை கிளப்பி வருவதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட கடுமையான பொருளாதார பாதிப்புகளையும் குறித்த போர் ஏற்படுத்தியுள்ளதால் அதனை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்பிற்கு அரசியல் ரீதியாக கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலையில் இந்த விவகாரத்தில் ட்ரம்பின் செயற்பாடுகளுக்கு 28% அமெரிக்கர்கள் மாத்திரமே ஆதரவு தெரிவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது இதுவரை இல்லாத வகையில் மிக கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆயத்தமாகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் எதிர்வரும் வார இறுதியில் மேற்கொள்ளப்படலாம் என கூறப்படுகிறது. பொருளாதார பாதிப்புகள் குறித்த கவலைகள் காரணமாக திங்கட்கிழமை நிதிச் சந்தைகள் திறப்பதற்குள் இந்த தாக்குதல்களை முடித்துவிடுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும், இருப்பினும் உறுதியான காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை எனவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக இஸ்ரேலுக்கு தெரிவிக்கப்பட்டு அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து செயற்பட்டு வந்தாலும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இதற்கான இறுதி ஒப்புதலை வழங்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் முழுவீச்சிலான ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என ஈரான் மீதான தாக்குதலில் இணையுமாறு தங்களிடம் கேட்கப்படவில்லை என்றும் இஸ்ரேலிய அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியன்று இலங்கையில் தேவாலயங்கள் மற்றும் உல்லாச விடுதிகள் மீது நடாத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் குறித்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகின. அத்துடன் பல முக்கிய முன்னாள் அரசியல் மற்றும் அரசு தரப்பினர் மீதும் பாரிய குற்றச்சாட்டுகள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இந்த வரலாற்றிலேயே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முதல் முன்னாள் போலீஸ் மா அதிகாரி மற்றும் பாதுகாப்பு அதிகாரியாக இருவரும் பதிவாகியுள்ளனர். நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றமாக வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை. தீப்பற்றி எரியும் அமெரிக்காவின் போர் விமானம், பரபரப்பு காட்சிகள். ஈரானுக்கு பேரிடி, மீண்டும் பாரிய தாக்குதலுக்கு தயாரான அமெரிக்கா, இஸ்ரேல். ட்ரம்பின் பேரிடி அறிவிப்பு, தலை சுற்றி நீக்கும் ஈரான். நீதிமன்ற தீர்ப்பால் கதிகலங்கும் ராஜபக்சாக்கள், வரலாற்றில் இடம்பெற்ற சம்பவம்.